நிறையா நாட்கள் பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிக்கவே கஷ்டமாக இருக்கும். ஒரு வேலையும் செய்ய தோணாது, சோம்பேறித்தனமாக இருக்கும். இன்னும் யோசித்து பார்த்தோம்னா எத்தனை பேர் இன்னும் நம்ம கனவுகளை நோக்கி பயணத்தை தொடங்காமலே இருக்கிறோம்? உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். அம்மா கேட்பாங்க காலையில் எந்திரிச்ச உடனே, ஏன்பா எக்ஸசைஸ் பண்ணலையா அப்படின்ட்டு. ஆனால் நமக்கு தான் 7:30-8 மணி ஆயிருமே காலையில் எந்திக்கிறதுக்கு. இது எல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போவோம். நம்ம மேனேஜர் நேராக நம்ம டேபிளுக்கு வருவார். ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்பார். நம்மளும் பாதி பயத்தில் இந்தா கொண்டு வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நமக்கு தான் தெரியும் நம்ம இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அப்படிங்கிறது. இன்னும் இது மாதிரி எத்தனை வேலைகளை நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னு கேட்டால் என்ன பதில் வரும் தெரியுமா? ஒரே பதில் தான் வரும். ஒரு கடுகு அளவு மோட்டிவேஷன் வந்தால் நான் அதை உடனே செஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஆனால் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அதிசயம், ஆனால் அதுதான் உண்மை. ஒரு வேலையை செய்கிறதுக்கு மோட்டிவேஷன் தேவை இல்லை. என்னது, மோட்டிவேஷன் தேவையில்லையா? என்ன குழப்பமா இருக்கா? வணக்கம் மக்களே, என் பேர் சிவார்நகரி அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம மோட்டிவேஷன் பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட போகிறோம். அதுக்கு தான் ஜெஃப் ஏடன் எழுதின த மோட்டிவேஷன் மித், ஹவு ஹை அச்சீவர்ஸ் ரியலி செட் தெம்செல்வ்ஸ் அப் டு வின் அப்படிங்கிற புக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த புக்கில் ஜெஃப் நிறைய கட்டுக்கதைகளை உடச்செறிஞ்சிருக்காரு. நிறைய இன்ஸ்பிரேஷனல் லீடர்ஸோட லைஃப் ஸ்டோரிஸ், நிறைய எக்ஸாம்பிள்ஸ், நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நமக்கு சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 விஷயங்களை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எந்த ஒரு வேலையை தொடங்குறதுக்கு உங்களுக்கு தேவை மோட்டிவேஷன் இல்லை, பட் ஆனால் அந்த வேலையை முடித்த உடனே உங்களுக்கு கிடைக்கிற அந்த உற்சாகம் தான் மோட்டிவேஷன் அப்படிங்கிற உண்மை. ரெண்டாவது, எந்த அளவுக்கு கோல்ஸ் முக்கியமோ அதை விட முக்கியமானது உங்களோட ப்ராசஸஸ். அதாவது அந்த கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மூணாவது பாயிண்ட், எந்த வேலையை எடுத்தாலும் சரி அதில் டெய்லி நீங்கள் 1% இம்ப்ரூவ்மெண்ட் போட்டிங்கன்னா ஆஃப்டர் 1 month ஆர் ஆஃப்டர் 6 months ஆர் ஆஃப்டர் 1 year அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும், ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ஜெஃப் சொல்கிற மொதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எந்த ஒரு வேலையை தொடங்குறதுக்கும் உங்களுக்கு தேவை மோட்டிவேஷன் இல்லை அப்படிங்கிறது தான். நீங்களும் என்ன மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, யூடியூப் ஓப்பன் பண்ணுவீங்க, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுவீங்க, ஒரு 4 வீடியோ பார்ப்பீங்க, உடனே நம்ம மோட்டிவேட் ஆகும், உடனே இன்ஸ்பயர்ட் ஆகும், முடிவெடுப்போம். அடுத்த நாள் காலையில் எந்திக்கிறோம், ஜிம்முக்கு போகிறோம், 6 மாதத்தில் அர்னால்ட் ஆகிறோம் அப்படின்ட்டு. இல்லை எப்படி ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம், எப்படி வேகமாக பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிப்போம். அதுக்கடுத்து என்ன யோசிப்போம்? 6 மாதத்தில் நம்ம அண்ணாமலை ஆகிறோம். பட் ஆனால் நிஜத்தில் என்ன நடக்கும்? நம்மளால் அடுத்த நாள் காலையில் எந்திக்க கூட முடியாது. இதுக்கு பேர் தான் ஜெஃப் அவர் புக்கில் சுகர் ரஷ் அப்படின்னு சொல்கிறாரு. சுகர் ரஷ்னால் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. இட்ஸ் அ டோபமின் ஹிட் இன் யுவர் பிரெயின். அதாவது ஒரு ஸ்பூன் சுகர் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், ஒரு 2 minutesக்கு அப்படி ஒரு ரஷ் இருக்கும் பிரெயினில். பட் ஆனால் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிடும். ஸோ அதே தான் ஜெஃப்பும் சொல்கிறாரு. நீங்கள் மோட்டிவேஷனை மட்டும் டார்கெட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா என்றைக்குமே மோட்டிவேஷன் வராது, வந்தாலுமே சீக்கிரமாக அது போயிடும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும்னா, ஜஸ்ட் டூ இட். ஒரு ஆக்ஷனை செய்ய ஆரம்பிச்சிருங்க. செஞ்சதுக்கப்புறம், அதை முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நிம்மதி, ஒரு உற்சாகம் வரும் பாருங்கள், அதுதான் உண்மையான மோட்டிவேஷன். அப்போ என்ன பண்ணுவீங்க? யூ வில் ஹோல்ட் ஆன் டு தட் மோட்டிவேஷன் அண்ட் யூ வில் டூ த நெக்ஸ்ட் ஒர்க். மொதல் வேலையை பார்க்குறீங்க, மோட்டிவேஷன் வருது, அடுத்த வேலையை பார்க்குறீங்க, மோட்டிவேஷன் வருது, அப்படி கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் அவர் இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, செல்ஃப் ரீஇன்ஃபோர்சிங் ஃபீட்பேக் லூப் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக ஒரு டோபமின் ஹிட் பிரெயினில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நியூ நியூரான்ஸ் வில் ஃபயர் அண்ட் யூ வில் கண்டினியூஸ்லி பி மோட்டிவேட்டட் டு கண்டினியூ வித் யுவர் ஒர்க். ரெண்டாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கோல்ஸை விட உங்களோட ப்ராசஸஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்ஸ் நம்ம நிறைய பேர் செட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுறோம். இவர் அதை அப்படியே மாற்றி சொல்கிறாரு, கோல்ஸை செட் பண்ணிவிட்டு மறந்துடுங்க அப்படிங்கிறாரு. ஆனால் அதை மறக்கிறதோட நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, அதுக்கு உண்டான ப்ராசஸஸை உடனே செட் பண்ணுங்க அப்படிங்கிறார். இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க, அடுத்த 1 weekல என்ன பண்ண போகிறீங்க, அடுத்த 3 months, 6 months, 12 months, 24 months, இது மாதிரி உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான இண்டிவிஜுவல் ஸ்டெப்ஸை சிம்பிள் ஸ்பெசிஃபிக் டாஸ்க்ஸாக
ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் டே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பிரேக் டவுன் பண்ணிவிட்டு அதை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா யூ வில் அச்சீவ் யுவர் கோல்ஸ். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2019 ஏப்ரலில் நான் என் சித்தப்பா அப்புறம் வித் அ குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் we try to do the Everest base camp trek. இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்ப்ரெட் ஓவர் அ 14-day period, ஒரே நாள் கிடையாது. அண்ட் இன் டோட்டல் we had to walk 120 kilometers over the period of 14 days. நாங்கள் அதுக்கு முன்னாடியே ஒரு வருஷமாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு, இதை எப்படி நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு. தென் we decided ஒவ்வொன்றா பிளான் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வாட் கியர் we needed, what sort of health improvement that needs to be done அப்படின்னு பார்த்து ஒவ்வொன்றா we broke down into simple steps. Financially how much we need, health insurance wise என்ன வேணும் அப்படின்னு ஒவ்வொன்றா பிரேக் பண்ணி we started working towards it. And I was of the opinion that if I train my cardio or if I train my daily running distance or walking distance, I'll be able to do it. But அது மட்டும் கிடையாது, mentally it's very challenging. பார்த்தீங்கன்னா நாங்கள் April 2019 on 9th or 10th we reached Kathmandu, and then we had to take a flight from Kathmandu to Lukla. Lukla is the place where the trek starts. ஆனால் பார்த்தீங்கன்னா டியூ டு அன்ஃபார்ச்சுனேட் கண்டிஷன்ஸ் ராமேச்சாப் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இன்னொரு சின்ன ஏர் ஸ்ட்ரிப் இருக்குது, அதிலேருந்து நாங்கள் லூக்லா போகிறோம். நாங்கள் போக வேண்டிய அன்னைக்கு லூக்லாவில் ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட். வருஷம் இவங்க அதை பிளான் பண்ணுறதுனால இட் இஸ் வெரி ஈஸியாக ஃபார் தெம் டு இமீடியட்டாக சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஈஸியாக இருந்ததுனால தே பிளான்ட் இட் அவுட் அண்ட் வி ஸ்டார்டட் தி நெக்ஸ்ட் டே. இது எங்களோட ஆர்கனைசர்ஸோ இல்லை நாங்களோ இதை பிளான் பண்ணாமலே போயிருந்தோம்னா இட் வில் பி டோட்டல் கேஆஸ். ஸோ வி ப்ரோக் டவுன். ஏற்கனவே எங்களுக்கு வந்து ஆர்கனைசர்ஸ் வந்து எவ்வளோ நடக்க போகிறோம், எங்கெங்கே ஸ்டே பண்ண போகிறோம், எல்லாத்தையுமே பிளான் பண்ணி கொடுத்துட்டாங்க. வி ஆல்சோ ஹேட் அ கைட். ஸோ இட் வாஸ் ஈஸியாக ஃபார் அஸ். இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, என்ன தான் பிளான் பண்ணினாலும் தெர் வில் ஆல்வேஸ் பி ஸ்மால் சேஞ்சஸ் தட் வில் கீப் ஆன் ரைசிங். சம்டைம்ஸ் இட் மைட் ஈவன் பி அ வெரி பிக் சேஞ்ச். இது எல்லாத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ணோன்னா அன்லெஸ் அண்ட் அன்டில் சின்ன ஆக்ஷன் ஸ்டெப்ஸாக நம்ம பண்ணலை, நம்மள்ட்ட ஒரு கிளியர் பிளான் இல்லை அப்படின்னா நம்ம வந்து நம்ம கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதை தான் வந்து நம்ம தலா அஜித் வந்து சிம்பிளாக ஒரே டைலாகில் முடிச்சிட்டாரு. என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நான் செதுக்குனதுடா. மூணாவதாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனி டாஸ்க் தட் யூ டேக், அது சிம்பிளாக இருந்தாலும் சரி காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் மேக் 1% இம்ப்ரூவ்மெண்ட் எவ்ரி சிங்கிள் டே. 5%, 10%, 20%லாம் கிடையாது. ஜஸ்ட் 1% இம்ப்ரூவ்மெண்ட் எவ்ரி சிங்கிள் டே. இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் போட்டாலே அட் தி எண்ட் ஆஃப் அ மந்த் ஆர் அட் தி எண்ட் ஆஃப் 3, 6, 12 months இது எல்லாம் காம்பவுண்ட் ஆகி ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இதுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. 2008-9 பீரியடில் பார்த்தீங்கன்னா சார் டேவ் பிரெய்ல்ஸ்ஃபர்ட் அப்படிங்கிறவர் இஸ் பிகமிங் தி பிரிட்டிஷ் சைக்கிளிங் டீம்ஸ் டைரக்டர். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அது வரைக்கும் டூர் டி ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற வெரி மைண்ட் பெண்டிங் சேலஞ்சிங் சைக்கிளிங் ஈவெண்ட்டை வந்து பிரிட்டிஷ் டீம் வின் பண்ணதே கிடையாது. ஸோ இவர் சொல்கிறாரு, எனக்கு 4 வருஷம் டைம் கொடுங்க, ஐ வில் மேக் அக்ரிகேட் மார்ஜினல் கெயின்ஸ் இன் ஈச் அண்ட் எவ்ரி திங் இன் த சைக்கிளிங் டீம் ஆர் சைக்கிளிங் மிஷன். அதாவது அக்ரிகேட் மார்ஜினல் கெயின்ஸ் அப்படின்னு அவர் ஒரு டேர்ம் சொல்கிறாரு. அவர் ஒன்றும் பெருசாலாம் பண்ணலை. நம்ம முன்னாடி சொன்னது மாதிரி 1% இம்ப்ரூவ்மெண்ட், லெட் இட் பி சைக்கிளிங் மிஷன் ஆர் சைக்கிளிங் டீம், அவங்களோட மைண்ட் செட், டீம் மெம்பர்ஸோட ஹெல்த் ஆர் டீம் மெம்பர்ஸோட ஃபிட்னஸ், இது எல்லாத்துலேயும் வந்து டெய்லி 1% கெயின்ஸ் கொண்டு வரார். அவர் சொன்னது மாதிரியே இந்த நெக்ஸ்ட் 3 years பிராட்லி விகின்ஸ் அப்படிங்கிறவர் பிரிட்டிஷ் சைக்கிளிங் டீம் ஸ்கையில் ஹீஸ் வின்னிங் தி ஃபர்ஸ்ட் எவர் டூர் டி ஃப்ரான்ஸ் ஃபார் பிரிட்டன். அடுத்த 4 வருஷத்துலையும் பார்த்தீங்கன்னா 3 தடவை பிரிட்டன் தான் ஜெயிக்கிறாங்க. அண்ட் த வின்னர் வாஸ் கிறிஸ் ஃப்ரோம். அதாவது ஃபர்ஸ்ட் தே ஆர் வின்னிங் இன் 2012, அதுக்கு அடுத்த 4 வருஷத்துலையும் 3 வருஷத்தில் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. இவர் பெருசாலாம் ஒன்றும் பண்ணல. இட்ஸ் ஜஸ்ட் மேக்கிங் 1% இம்ப்ரூவ்மெண்ட் எவ்ரி சிங்கிள் டே இன் தி சைக்கிளிங் டீம், அவ்வளோதான். இதை தான் வந்து ஜேம்ஸ் கிளியரும் வந்து சொல்கிறாரு.
இதை பார்த்து நீங்களே முடிவு பண்ணுங்கள். 1% நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வர போகிறீங்களா, இல்லை டெய்லி 1%, இல்லை அதுக்கும் மேலே நம்ம வேர்ஸ் ஆகிட்டே போக போகிறோமா? டே பை டே இப்படி 1% இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா at the end of a certain period of time you'll become a jack of all trades. என்னது jack of all trades? ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க jack of all trades is a master of none அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் அந்த காலத்தில். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா you need to have a lot of skills. Technology is everywhere. You can learn anything online. So start improving your skills. என்னவே எடுத்துக்கோங்க. Last 7 years I was in a textile industry. But today I'm in a school. I'm the secretary of a school. நாளைக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியாது. ஸோ without the needed skills, it's very hard to survive in today's world. இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் ஜெஃப் ஹேடன் இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. If you want to get the book, there's a link below in the description. Please click on the link and get your own copy. ஒரே புக்கை படித்து ஓஹோன்னு வாங்க, கொஞ்சம் பேராசை தான். புக்கை படித்தா மட்டும் போதாது, அப்ளை that in your life. If you like this video, like பண்ணுங்கள். If you have anything to say, comment below, share and subscribe. See you next week. Thank you. Bye-bye.